ஓகே, இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. இந்த இடத்துல லைட் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வியூன்னு ஒன்ஸ் கொடுத்த உடனே அது நம்ம ஓகே அங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்கு போல. இந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணி அந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு போனது பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு போச்சு. பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேண்ணா. ஸோ அது ஏன் உங்களுக்கு இந்த ஃபுல் பேஜ் வராமல் இது மட்டும் வந்துச்சுன்னா இது ரெண்டும் தனித்தனியாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு செக்ஷன் மட்டுமே ஓப்பன் ஆகி காட்டுச்சு. இதுவே நீங்கள் அதை காம்போனன்ட் பேஸில் போட்டுட்டு அதுக்கடுத்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதை தான் ப்ரோட்டோடைப்னுவாங்க. ஓகே, உங்களுக்கு பேடிங் மார்ஜின் அதெல்லாம் தெரியும்ல, பேசிக்ஸ். கேக்குதா? பேசிக்கா வெப்சைட்டுக்கு தெரியும்னா, பட் ஆனா இப்போ நம்ம வைக்கிறப்போ ஏதாவது ரூல் இருக்கா? இவ்வளவு ரூல் இருக்கணும், லைக் மார்ஜின் அப்படின்ற மாதிரி? இல்லை இல்லை, அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை. அது நீங்களே உங்களுடைய இது டிசைன் போட்டோன்னே எவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வைக்கிறது தான். ஓகேண்ணா. ஓகே, இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல லைட் ப்ரௌன் இருக்கும். ஸோ வந்து அந்த 2 பேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் வச்ச உடனே பேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். தெரியுதா? கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி பேஜ்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ வந்து இதை தான் ப்ரோட்டோடைப்னு சொன்னேன் ஸ்டார்டிங் சொல்ல. ஸோ நீங்கள் யாருக்குனா ஷேர் பண்ண சொல்ல இந்த லிங்காகவே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆப்போடைய ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி தரீங்க, அவங்கக்கிட்ட அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் அந்த டேட்டா எதுவுமே சேவ் ஆகாது, ஒரு யூஐ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பேடிங்னா இப்போ இந்த கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி இருக்க ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு கண்டென்ட்டை சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை வந்து பேடிங் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த பேடிங் வந்து இந்த
இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ நான் உள்ள வச்சிருக்க பாக்ஸ் தான், உள்ள இருக்க டெக்ஸ்ட் தான் கண்டென்ட் வச்சுக்கோங்களேன். அத சுத்தி இருக்க லேயர், அத சுத்தி இருக்க பாக்ஸ் வந்து பேடிங் சொல்லுவாங்க. ஸோ அத அந்த பேடிங்க சுத்தி அந்த பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அத வந்து பார்டர். அந்த பாக்ஸ்க்கு வெளிய இருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே மார்ஜின் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்ல வந்துச்சுன்னா, அதுக்கு சுற்றி இருக்க ஒயிட் ஸ்பேஸ் வந்து பேடிங். அதோடைய ஆல் ஓவர் இருக்கிற பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வரும். அதுக்கு வெளியே இருக்க ஒயிட் ஸ்பேஸ் வந்து மார்ஜின்ல வரும். இப்போ நீங்களா டாஸ்கா வந்து போஸ்டர் தானே பண்ணியிருந்தீங்க? ஆமாண்ணா, ஸ்டார்டிங் 2 வீக்ஸ் போஸ்டர் பண்ணோம். இப்போ வந்து வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கு நீங்க எப்படினாலும் மார்ஜின்ல வச்சிருப்பீங்கல்ல? ஆமாண்ணா, வச்சிருக்கேன். ஓகே. அதெல்லாம் எப்படி வைக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா மார்ஜின்? இல்லண்ணா. சரி, ஓகே. 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 இப்போ நார்மலா ஒரு பாக்ஸ் நான் இப்போ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸுக்கு மார்ஜின் வந்து இப்போ என்ன சைஸ்ல எடுத்தாலுமே 2 சைடுமே வந்து சேம் சைஸ் தான் வைக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு மார்ஜின் வைக்கணும்னா, நீங்க திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பே எடுத்து, நீங்க வந்து இதுக்கு என்ன மார்ஜின் வேணுமோ அத செட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க ஒரு இப்போ மொபைல் ஸ்க்ரீன்ல வைக்கிட்டான்னா, ஒரு 20 வைக்கலாம் மார்ஜின். ஒரு வெப்சைட்டுக்கு வைக்கிட்டான்னா 100 வைப்பாங்க. விட்த் தான் சொல்றேன் நானு. ஓகேயா? ஸோ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 100 வச்சிருக்கேன்னா விட்த்து, அந்த சைஸ்ல வைக்க சொல்ல ஒரு 100 வைக்கணும் கரெக்ட்டா. சேம். ஒரு ஐகான வந்து டூப்ளிகேட் பண்ண Ctrl+D யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஐகான் வந்து டூப்ளிகேட் ஆகும். அது தெரியும்ல? கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குதுண்ணா. அந்த ஷார்ட்கட்லாம் தெரியும்ல? Ctrl+D. தெரியும்ண்ணா. ரூலர் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஓண்ணா, தெரியாதுண்ணா. சரி, ஓகே. இப்போ இப்போ ரூலர் வந்து ஒரு வெப்சைட் பண்றோம்னா, அங்க எந்தெந்த அந்த லைன் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணா, ஜஸ்ட் உங்க ஃபிக்மால வந்து Shift+Alt ஆர் அமுத்துனீங்கன்னா இந்த மாரி வரும். தெரியுதா? ஒரு மாரி ரூலர் சைடுல வந்து ஒரு மாரி நம்பர்ஸ் போட்டு வருதா? ரூலர் மாரி, ஸ்கேல் மாரி. தெரியுதா? தெரியுதுண்ணா. ஸோ ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண உடனே ஜஸ்ட் இந்த சைட்ல நீங்க இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் வரும். மூவ்மெண்ட் தெரியுதா? ஸோ இதான் வந்து ரூலர்னு சொல்லுவாங்க. இதை வந்து லைன் போட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க கரெக்டா வந்து அந்த ஒரு ரூலர் வச்சிட்டீங்கன்னா, அது கண்டென்ட் வந்து அந்த மார்ஜின்குள்ளேயே வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ரூலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த வெப்சைட் பண்ண சொல்ல. தெரியுதா? இந்த கண்டென்ட் வந்து அந்த ரூலரை தாண்டி போயிருக்காரு. பாக்ஸும் சரி, என்னோட இதுவும் சரி. தெரியல? கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. இந்த இதுல பாருங்க, இந்த ரூலர்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இமேஜ் செட் பண்றதுக்கு முக்கியமா ஒரு லைன் பார்க்கறான். லைன் அந்த அலைன்ல கரெக்டா வருதா, அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறது தான் வந்து ரூலர் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க ரூலர் இல்லாம யூஸ் பண்ணி வரலாம்.
இந்த டாட் இந்த பாயிண்ட் யூஸ் பண்றதுக்கு ரூலர் யூஸ் பண்ணிக்காங்க தெரியுதா? பாயிண்ட் ஒரே லைன்ல வர்றதுக்கு. ஸோ வந்து நீங்க மேல என்ன டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரூலர் வரும் அபோல் ஒன்று யூஸ் பண்றதுக்கு. ஓகே. நீங்க பண்ண வெப்சைட்ல அமைச்சிருக்கீங்களா? எஸ்ண்ணா. இது வந்து இந்த மொபைல்ஸ் இது எதை இது பண்ணீங்க? ஐ மீன் இது வெப்சைட்டுக்காக பண்ணியிருக்கீங்களா? ஆமா, நான் வெப்சைட்ல பண்றது அதான் பண்ணேன். கீழே அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒன் நிமிஷம் கேட்குறேன், 1 செகண்ட் சொல்ல முடியுமா? இது வெப்சைட் மாடலில் பண்ணீங்களா இல்லை ஆமா, நான் மெனு வெப்சைட் கார்டுக்காக மாடல் பண்ணியிருக்கீங்களா? தான் வெப்சைட். பண்ணேன். ஆமாண்ணா. ஓகே. சரி, ஓகே. இதில் நீங்கள் வெப்சைட் மாடலில் பண்ண சொல்ல நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மாடல் இல்லைனா வேறு எதுனா டெஸ்க்டாப்பில் வச்சு பண்ணலாம். இல்லை 1200 1400 ஒரு டேஷ்போர்டுக்கும் ரெசல்யூஷன் மாறும். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல டெஸ்க்டாப் மாடல் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபோனுடைய ஃப்ரேம் எடுத்து பண்ணியிருக்கீங்க தெரியாது, iPhone 14, 15 Pro. ஆமாண்ணா. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இல்லைன்னு தானே எடுத்தீங்க நீங்கள்? ஆமாண்ணா, இதுலேருந்து தான் இருக்கேன். ஓகே. நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல டெஸ்க்டாப் மாடல் இப்போது வெப்சைட் பண்ணுறீங்கன்னா அது டெஸ்க்டாப் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி பேனர்ஸ் போஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா அது சோஷியல் மீடியா பேனர்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டை வச்சு பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் கொடுக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு மொபைல் ஸ்க்ரீனுக்கு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருப்பீங்க. இதோடைய ஃபாண்ட் வந்து 40 வச்சுருக்கீங்க ஃபாண்ட் சைஸ். ஸோ வந்து அதனால வந்து வெப்சைட்டுக்கும் மொபைலுக்கும் தேவையான அந்த ஃபாண்ட் சைஸ் தான் மாறும். புரியுதா? சரிங்க. சரிங்க. ஓகே. இதை வந்து வெப்சைட்டில் பண்ணால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் டெஸ்க்டாப் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். சரிங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, ஓகே. அதே மாதிரி கலர்ஸ் கூட கொஞ்சம் லைட் கலராக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மினிமலாக தெரியும். ரொம்ப டார்க் கலராக இருக்காமல் கொஞ்சம் ரீடபிலிட்டி இருக்கும். சரிங்க. ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு வந்து டெக்ஸ்ட் லைன் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விட்டுருக்கலாம். ஒரு இந்த சென்டென்ஸ் இருக்குன்னா இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் வர ஸ்பேஸை சொல்கிறேன் நான். இந்த அட்டுக்கும் இந்த பெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விட்டுருக்கலாம்.
ப்ளஸ் இந்த இமேஜ் வச்சிருக்கீங்களே, ஆமாண்ணா. இது வந்து இன்னும் அந்த ரூரல் நான் சொன்ன மாதிரி ரூரல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும். தெரியுதா? இந்த H இந்த லைன்ல வர மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா. அதுக்கு மேல தானே வரும். அதே மாதிரி வெப்சைட்ல வந்து ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் ஒன்றும் விடக்கூடாது. இதை வந்து ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு போஸ்டர்ல இப்போ ஹெட்டிங்க்கு ஒரு சைஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சைட் ஃபுல்லாவே அதே ஹெட்டிங்க்கு அதே சைஸ் அதே கலர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து வெல்கம் டு ஃப்ரெஷ் இது ஒரு ஹெட்டிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அதே கலர் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்டோட சைஸ் ஃபாண்ட்டும் சரி. இங்க ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கான. ஸோ ப்ளஸ் இதுக்கு வேற ஃபாண்ட் கொடுத்துருக்கீங்க. அதே ஃபாண்ட் ஃபுல்லாவே ஒரே ஃபாண்ட் ஆனா பெட்டரா இருக்கும். ஓகேண்ணா. ஹெட்டிங்க்கு ஒரு இதுக்கு ஃபாண்ட், வேற அதுக்குள்ள கண்டென்ட்க்கு ஒரு ஃபாண்ட். அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனா நீங்க இங்க ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு ஒரு ஃபாண்ட். இந்த இடத்துல வேற ஃபாண்ட். சைட்ல சேஞ்ச் ஆகுது தெரியுதா? புரியுது, தெரியுதுண்ணா. சேம் ஃபாண்டா இருந்தா சேம் ஃபாண்ட் ப்ளஸ் வந்து சேம் சைஸ் ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேண்ணா. நீங்க இப்போ எதனா ஒரு போஸ்டர் பண்றதானா அதை ரெஃபர் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஏற்கனவே நீங்க பண்ற டிசைனை நிறைய டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு போஸ்டரை வந்து ஃபுல்லா அதே மாதிரி காப்பி பண்ணணும் கூட இல்லை. நீங்க அதுல இருந்து ரெஃபர் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு 2 சைட் சொல்றேன். பிஹான்ஸ்னு ஒரு சைட் இருக்கு, யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லண்ணா. ஓகே. இந்த சைட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரியேட்டர்ஸ் டிசைனர்ஸ் வந்து யூஸ் பண்ண நிறைய போஸ்டர் மாடல்ஸ்ல கிடைக்கும். நீங்க மினிமலா இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க, தெரியுதா? தெரியுதுண்ணா. இங்க இருந்து நீங்க ஐடியாஸ் எடுத்துக்கலாம். நீங்க இது ஓகே, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் காட்சி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து இதான் கண்டென்ட். இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு போட போறீங்க. அது டெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு 9 சென்டென்ஸ் பிளஸ் ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. அது கீழே வந்து இதுல ஒரு 4 பாயிண்ட் வச்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. பிளஸ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் பிளஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதை நீங்க போய் பிஹைண்ட்ஸ்ல சர்ச் பண்ணாவே உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன் போட்டு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை, நான் சும்மா ஃபுட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்று இதுலேயே வரும் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெஃபர் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் எப்படி ஷோ பண்ண போறீங்களோ அதை வந்து அங்கே காட்டலாம். புரியுதா? அந்த மாதிரி இது ஒரு வெப்சைட் இருக்கு. பிஹான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 2 வெப்சைட். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க வெப்சைட் பண்றதாலும் சரி, ஆப் பண்றதாலும் சரி, எதை பத்தி பண்றதாலும் சரி, இல்ல போய் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.
ஓகேண்ணா. இங்க பாருங்க. நீங்க அங்க மெனு போட்டிருக்கீங்கல்ல, ஆமாண்ணா காம்போ போட்டேன். 1, காம்போ 2, காம்போ 3, காம்போ 4. ஸோ வந்து அது இந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். ஸோ ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ் கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 டிசைனை கூட மெச் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுடைய டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. சரி, ஓகே. இது உங்களுக்கு தேர்ட் கிளாஸா? இது யார் பண்ணுது? கேக்குதா பேசுறது? கேக்குதுண்ணா. ஓகே. இது யார் பண்ணது? ம், ஓகே. நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் இந்த இமேஜோடைய கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணியிருந்தா கொஞ்சம் டெக்ஸ்ட் கொஞ்சம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து பாயிண்ட்ஸா இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆனால் பாயிண்ட்ஸ் போட்டு காட்டியிருக்கலாம். சப்போஸ் பாயிண்ட்ஸாக இல்லைன்னா டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாட்டு வச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த புக்கிய டேபிள் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த அலைன்மெண்ட்டில் வச்சிருக்கலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஓகே. இந்த ஃபைலுக்கு ஆக்சஸ் இல்லை. இந்த ஃபைலுக்கு ஆக்சஸ் டினேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அமிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேம் காணும். டீப்பில் வந்து கக்காஷி இட்டாச்சி இமேஜ் இருக்கு. நான் தான்ண்ணா மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஓகே.
ஓகே. ஆக்சுவலாக இந்த ஒயிட் போர்டு அது எல்லாமே காட்டியிருக்கலாம் இது ரெண்டுத்தையும். ஸோ ஒயிட் போர்டு போட்டிருக்கீங்க, பட் ஆனால் இந்த டெக்ஸ்ட் வந்து வந்து பாதி கிராப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கலாம், இல்லை ஐக்கானை வந்து சின்னது பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் போடுறீங்கன்னா அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து ஒரே ஸ்பேசிங் வந்து ஒரே ஸ்பேஸ்லன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த கண்டென்ட்ல இருக்குல்ல இந்த இதை வந்து கீழே எடுத்துன்னு இருக்கும். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே. இங்க உங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா அலைன்மெண்ட், இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு டெக்ஸ்டோடைய அலைன்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லி இதை டிசைட் பண்ணும். ஸோ வந்து ஒரு இந்த அலைன்மெண்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப்பிங் பண்ண தெரியுமா? கேக்குதா? ஹலோ, கேட்கலண்ணா. கேட்குது. ஓகே. குரூப்பிங் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இல்லைண்ணா. சொல்லியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி? ஓகே. குரூப்பிங் அண்ணா? ஆமா ஆமா. இல்லைண்ணா. ஓகே. இப்போ நான் வந்து இங்க ஒரு பாக்ஸ் ட்ரா பண்றேன் சின்னதா. இந்த பாக்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 பாக்ஸையும் இப்போ நான் குரூப் பண்றேன்னா, இப்போ 3த்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை 3த்தையும் கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கண்ட்ரோல் கொடுத்து இல்லை ஷிஃப்ட் கொடுத்து செலக்ட் பண்ண உடனே நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து ஜி கொடுத்தீங்கன்னா இதை 3மே வந்து குரூப்பிங் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த 3 ரெக்டாங்கிள் இருக்கு, 79, 78, 77. இதான் இந்த 3 ரெக்டாங்கிள். இதை வந்து ஒரு குரூப்பிங் பண்ணி நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை 3ம் சேர்த்து ஒரே மூவ்மெண்ட்டா நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் டூப்ளிகேட் பண்றேன். இப்போ இதை நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு டூப்ளிகேட் பண்றேன்.
ஸோ இப்போ 3 குரூப்பிங் இருக்கு. இந்த 3 குரூப்பிங்குமே நான் வந்து ஆட்டோ லேயர் குடுக்குறேன். ஆட்டோ லேயர்னா அதுக்கான ஸ்பேசிங் பிளஸ் அலைன்மெண்ட்டை வந்து அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும். இது 3த்துக்கும் நான் ஆட்டோ லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஆட்டோ லேயர் கொடுத்தவொடனே அதுக்கான ஸ்பேசிங் வந்து ஈவனாக செலக்ட் பண்ணிருக்கு. தெரியுதா? இங்கே வந்து 82 செலக்ட் பண்ணியிருக்கு. தெரியுதா? தெரியலண்ணா. இங்கே 82 செலக்ட் பண்ணிருக்கு, இங்கே 82 செலக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆட்டோ லேஅவுட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆட்டோ லேஅவுட் இந்த இடத்துல. ஸோ வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். அது எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து டவுன் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ வந்து இருக்கிற கண்டென்ட் வந்து அந்த குரூப்பில் வந்து கீழே இருக்கும். 3 இருக்கிறதால 3, 6, 9 இருக்குது. ஸோ வந்து நான் இந்த டைரக்ஷன் மாற்றுறேன். ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால கண்டென்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சப்போஸ் நான் இந்த ஷேப்பிங் கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிட்டு தெரியுதா? சரி 100 மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அண்ணா இது இப்போ ஷேப்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல இப்போ நம்ம டெக்ஸ்ட் எது போட்டோஸ் எது போட்டாலும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா ஃப்ரேமா மாத்தி? எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுவே வந்து அலைன்மெண்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. தெரியுதா? இப்போ இந்த இமேஜ் வந்து ஐகான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐகான் மேலே வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்காங்களா? இதுவுமே குரூப் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஐகானே ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் தான். சரிதா? இந்த ஐகானு அண்ட் ஐகானுக்கு மேலே இந்த சர்க்கிள் ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிளும் தனியாக வந்து குரூப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்து இது ஒரு கண்டென்ட். நீங்கள் தான் இந்த கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்குள்ளே எது இருக்க போகுது. ஸோ இது ரெண்டையும் போட்டு ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட் கீழே 2 பாயிண்ட் இருக்குது. இதை ஒன்று தனி குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த 2 குரூப் இருக்கு. இந்த 2 குரூப்புக்கு ஒரு பேரண்ட் குரூப் மாதிரி பின்னாடி இருக்க பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து காப்பி ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த மூணுமே காப்பி ஆகிட்டா இந்த ஒரு கண்டென்ட். ஸோ வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி தான் இந்த கண்டென்ட்டை வர வச்சு இல்லைக்க டெக்ஸ்ட்டும் ஐகானையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஓகேண்ணா. நீங்க ஆட்டோ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸை வந்து அதுவே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு வாட்டியும் ட்ராக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை நீங்க ஒரே லைன்ல அலைன்மெண்ட் மாறாம அதை டூப்ளிகேட் பண்ணோம்னா நீங்க அந்த அலைன்மெண்ட்டை அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் பண்ணி நீங்க அதை ட்ராக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே டூப்ளிகேட் ஆகி வரும். தெரியுதா? கேக்குதா பேசுறது? சைலண்டா இருக்கீங்க. எஸ்ண்ணா கேக்குதுண்ணா. ஓகே. ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு. இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது.
இந்த இமேஜை பாருங்க. ஸோ இந்த இமேஜில் அவங்க வந்து இந்த இமேஜ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ தெரியுதா? இப்போ இந்த மாதிரி இமேஜ் ஆக்சுவலாக டெக்ஸ்ட் வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கேக்குதா? ஹலோ, am I audible? கேக்குதுண்ணா. எஸ் ஆடியபிள். ஓகே ஓகே. இப்போ இந்த இமேஜ் வச்சிருக்காங்க. இந்த இமேஜ் மேல இருக்க டெக்ஸ்ட்டை வந்து உங்களால படிக்க முடியுதா கிளியரா? இல்லண்ணா தெரியலண்ணா, ஒரு மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் தான் நல்லா தெரியுது. இப்போ இப்ப தெரியுதுண்ணா. இது எப்படி டார்க் ஆச்சு? ஸோ வந்து இப்போ அது வந்து நான் கண்ட்ரோல் இசட் அமுத்தி ஆல்ரெடி இந்த வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இந்த இமேஜ், இந்த இடத்துல இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி வைப்பீங்களா, அது கூட ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ப்ளஸ் கொடுக்க சொல்ல இந்த மாதிரி கலர் கேட்கும். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த கலருடைய அப்பேரன்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ. இந்த இடத்துல நான் வந்து 60 வச்சுருக்கேன். நீங்கள் 10ன்னு வச்சிங்கன்னா இவ்வளோ டார்க்னஸ் இருக்கும். இந்த பிளாக் கலரை வந்து ஒரு ஓவர்லே மாதிரி செலக்ட் பண்ணுறோம். புரியுதா? கேக்குதா? பேஸ்ட் கேக்குதுல? ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஓகே. கேக்குதுண்ணா. இப்போ ஓகே. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அலைன்மெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பாக்ஸே அலைன் பண்ணுறதானா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய பொசிஷன் இங்கே ஒரு மேலே ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் இந்த கண்டென்ட்டை வச்சுருக்காங்க. இந்த இமேஜ்குள்ளே தான் இந்த கண்டென்ட் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன். ஒரு இமேஜ்குள்ளே தான் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வச்சுருப்பாங்க. ரெக்டாங்கிள், குரூப்பிங். ஸோ வந்து இதோடைய அலைன்மெண்ட்டை வந்து இந்த குரூப்குள்ளே தான் இருக்கிறதுனால இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் எங்கே செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதோடைய அலைன்மெண்ட்டையே மாற்றி வச்சுக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் இப்போது நான் லெஃப்ட் கொடுத்தேன்னா லெஃப்ட் போயிடுச்சா? ஸோ வந்து இப்போ நான் சென்டர் கொடுக்குறேன், சென்டரில் வருது. ஸோ வந்து அதோடைய அலைன்மெண்ட்டை கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஐகான் இருக்குல்ல, தெரியுதா? விசிபிளா இருக்குல்ல இந்த சிம்பிள். இந்த ஐகானை வந்து ஆக்ஷன் ஐகான்வாங்க. ஸோ வந்து இதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணின அட்செட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோவாக இருக்கும். இந்த அட்செட்ஸில் போயிட்டு உங்களுக்கு எதனா இப்போ வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பட்டன் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா பட்டன். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன் வரும், தெரியுதுல? ஓகேண்ணா. இது கம்யூனிட்டிலேருந்து வரதாண்ணா இந்த பட்டன்ஸ்லாம்? கம்யூனிட்டிலேருந்து இது ஃபிக்மாலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்மா கம்யூனிட்டி ஒன்று வேறு ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிட்டு இது உள்ளே இருக்கும். ஃபிக்மாக்குள்ளே இருக்கிறது ஒரு டூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எடுத்து நீங்கள் பட்டன்ஸ் ஒன்று எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபிக்மாவோட லைப்ரரின்னு வச்சுக்கோங்க மேபி. ஸோ நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணுற பட்டன் வந்து இதுலேருந்து கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கெட் பண்ணிட்ட உடனே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பட்டன் வந்துடுச்சு. ஸோ இந்த பட்டனுடைய பேடிங், இந்த பேடிங் எவ்வளோ இருக்கணும்,
பேடிங் எவ்வளோ வைக்கிறது. இந்த பட்டன் இந்த கண்டென்ட்டுக்கு 2 சைடும் இருக்குல்ல, அது வந்து பேடிங். ஸோ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பேடிங் எவ்வளோ இருக்கணும், சேஞ்ச் ஆகிறது தெரியுதுல்ல. ஸோ வந்து அது எவ்வளோ இருக்கணும், ப்ளஸ் வந்து அப் சைடில் எவ்வளோ இருக்கணும் பட்டன். ஸோ வந்து அதை பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இது ரேடியஸ், இந்த பட்டனை சுற்றி இருக்க சர்க்கிளுக்கு வந்து லைட்டாக ஒரு ரேடியஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா தெரியுதுல, கர்வ். விசிபிளா இருக்குல்ல? தெரியுதுண்ணா. யா, அந்த கர்வ் இருக்கும். அந்த கர்வோட ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அதையே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இந்த அப்பியரன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 30 கொடுக்குறேன்னா 30க்கு ஏற்ற மாதிரி அந்த கர்வ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு சைடாக கூட பண்ணிக்கலாம். இங்கே இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போது லெஃப்ட் சைடுக்கு வந்து சில டிசைன்ஸ்க்கு வந்து தேவைப்படும். நீங்கள் வேறு என்ன டிசைன் பண்ண சொல்ல, லெஃப்ட் சைடு மட்டும் கர்வ் இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ரைட் சைடு வந்து எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு சொல்ல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுதா சேஞ்ச் ஆகிருக்கா? பட்டனோடைய ஷேப்பே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். தெரியுதுல? தெரியுதுண்ணா. ஓகே. ப்ளஸ் இந்த விஜஸ்குள்ள ப்ளகின்ஸும் இருக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இல்லைனா ஐகான் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது ஐகான் சூட்டுன்னு ஒரு ப்ளகின். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைமோ அந்த ப்ளகின்ஸ்குள்ளே வச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதோடைய மார்க்அப் மாதிரி இல்லை வேறு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறதுலாம் இங்கே ஷார்ட்கட்டில் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போய்ட்டு சர்ச் பண்ண தேவையில்ல, இங்கே கிடைக்கும் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரி. இப்போ இன்ஸ்டாகிராம் ஐகான், உங்களுக்கு என்ன ஒரு ஷேப்ஸ் வேணும், ஸோ வந்து அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேறு ஒரு வெப்சைட்டுக்கும் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது வெப்சைட் இருக்கு ஆல்ரெடி. நான் ப்ளஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இங்கே அக்சஸில் கிடைக்கிது எல்லாமே 1 டேக்கு 10-20 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து வேறு என்ன ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன டவுட்ஸ் இருக்கா? எனக்கு நடத்தின வைக்கும். எனி டவுட்ஸ்? இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன வரைக்கும் வரல, புரிஞ்சுதுண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா வந்துடும்ண்ணா. ஓகே. டவுட்ஸ்னா குரூப்பில் கேட்குறேன். ஓகே, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதை பார்த்து பண்ணிங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ், அலைன்மெண்ட், ஸோ எங்கெங்கே எது வைக்கலாம், என்ன மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ஐடியா எல்லாமே இங்கேருந்து கிடைக்கும். நீங்கள் இதை ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கேட்டிங்கன்னா அது கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் பிகின்ஸில் போனீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து மேலேயே இருக்கும். நீங்கள் வெப்சைட்டுக்கு பண்ண போகிறீங்களா, மொபைலுக்கு பண்ண போகிறீங்களா, ஏன்னா ப்ராடக்ட்டுக்காக பண்ண போகிறீங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து ரெஃபர் எடுத்து பண்ணுங்கள். ஓகேயா? எனி ஃபீட்பேக்ஸ் கேட்குதா? கேட்குது. எனி ஃபீட்பேக்? நல்லா இருந்துச்சுண்ணா. நீங்க ஃபிக்மால சொன்னது ஐடியா வந்துச்சு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது.
ஓகே. எனக்கு அந்த அசெட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி ஐடியா இல்லை. நான் ஃபிக்மா யூஸ் பண்ணியிருக்கேன் பேசிக்கா ப்ரோட்டோடைப்பிங்காக. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் ஓகே. ப்ரோட்டோடைப்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப அதை பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். லைக் ப்ரோட்டோடைப்பிங்காக காமிக்கிறதுக்காக மட்டும் விஷுவலைஸா வச்சுப்போம். ஏன்னா எப்படியோ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் ஓகே. பண்ணிட்டு சும்மா தான் பார்ப்பாங்கன்றதுனால. பட் எனக்கு அந்த அசெட்ஸ் ம். இருக்கிறதெல்லாம் அவ்வளவா தெரியாது, ஐடியா இல்லை. அதே மாதிரி இந்த குரூப்மே எனக்கு அவ்வளவா பண்ண தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஐடியா ஓகே. வந்துச்சுன்னா. நீங்க குரூப்பிங் பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே குரூப்பிங் பண்ணி பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைக்கிறது டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு ஒரு பார்ட்டிக்கலாக வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐகான் எடுத்து வச்சிருப்பாங்க. ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்க பட்டன்ஸ் அது என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சர்க்கிள்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கான சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் குரூப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டென்ட். ஸோ வந்து தென் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வச்சிருப்பாங்க. மேலே இருக்க கார்டு. இந்த கார்டுக்குள்ள வந்து இந்த 2 கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு குரூப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சரா பண்ணிட்டாங்கன்னா அதே தான் காப்பி பண்ணியிருப்பாங்க, டூப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நான் சொன்னல ஆல் டிஏ ட்ராக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 கார்டு வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இதை காப்பி பண்ணி தான் வச்சிருப்பாங்க எப்படின்னாலும். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு வாட்டியும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இது எல்லாமே குரூப்பிங் தான். தெரியுதா? ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த குரூப்பிங்குள்ள ஐகான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் குரூப் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே குரூப்பிங் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்க குரூப்பிங் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல அலைன்மெண்ட் கொஞ்சம் வரும். ஓகே. உங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரியான டாபிக்ஸ், இல்லைன்னா இந்த டூல் யூஸ் பண்ண சொல்லிட்டானா நல்லா இருக்கும் அந்த மாதிரி என்ன ஐடியாஸ்? இல்லைன்னா என்ன உங்களுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன கத்துக்கணும்? ஆனா எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுனா, இப்போ நம்ம இந்த இமேஜஸ் அதெல்லாம் சூஸ் பண்றோம்ல. ஆமா. இப்போ அதை சூஸ் பண்றப்போ நம்ம இன்கேஸ் அதை வேற எங்கேயாச்சும் எடுக்கிறப்போ ஏதாவது காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகுமா? அதே நேரத்துல இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் இமேஜா போடுறது பெட்டரா, இல்ல ஒரு மல்டி இமேஜ் மாதிரி காமிக்கிறது நல்லா இருக்குமா? லைக் ஒரு 2-3 போட்டோஸ் இருக்க மாதிரி. ஏன்னா இப்போ நாங்க மோஸ்டா அது ஃபுல்லா அது பண்றது எல்லாமே போஸ்டர்ஸ் தானே பண்ணுவோம் என்ஜிஓ பொறுத்தவரை. ஓகே. ஸோ எங்க மோட்டோ நல்லா தெரியணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த இப்போ நாங்கள் ஃபுல்லாவே இது போஸ்டர் டிசைனிங்காக தான் நாங்கள் கத்துக்கிறதுக்கு வந்தோம். ஏன்னா எங்க போஸ்டர்ஸ் கொஞ்சம் நாங்கள் இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ ப்ரொஃபஷனலா இல்லை அப்படின்றதுனால சரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலா என்னென்னு கத்துப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். லைக் இது மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ப்ரொஃபஷனலிசம் அந்த இது வரல. ஏன்னா எங்க காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டை நாங்கள் பண்றோம். சரி, ஓகே. நீங்க எந்த போஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண கேன்வா யூஸ் பண்றீங்களா? ஆமா, நான் கேன்வா டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மோஸ்டா எப்பயாவது அவசரத்துல கேன்வா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம் எலிமெண்ட்ஸ்லாம் ஸோ வந்து எடுத்துட்டு. ஃபிக்மா லைக் ஓரளவுக்கு அந்த கம்யூனிட்டிலன்னு போஸ்டர் வச்சிருப்பீங்க. இல்ல நான் கேன்வால பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. அதில் ஃபிக்மா கம்யூனிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா போஸ்டர்? இல்ல நான் யூஸ் பண்ணது இல்ல. சரி, ஓகே. அது வந்து நீங்க பண்ற டிசைனை பொறுத்து இருக்கு. நீங்க எதுக்காக பண்றீங்க? ஸோ அதுக்கு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் மாடல்ஸ். ஸோ வந்து நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிஃபர் வந்து நீங்க பண்ண எல்லாமே வந்து ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப் பண்றீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் ஆப் பண்றீங்கன்னா அதுக்கான மாடல்ஸ் ஏற்கனவே நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ண போற ஆள் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து நீங்க ரெஃபர் எடுத்து அங்கேருந்து பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா நீங்க அதுவே எக்ஸாக்டா பண்ண போறது இல்லை. ஸோ நீங்க ஒரு 4-5 பார்ப்பீங்க. அதுல இருந்து நீங்க எப்படினாலும் அதை மெச் பண்ணி தான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ வந்து அந்த மாதிரி தான் பண்ணி ஆகும். ஓகேண்ணா, ட்ரை பண்றோம். அதே மாதிரி இருங்க. ஓகே, உங்களுக்கு எதனா ஒன்று சப்போஸ் நீங்க கேட்டீங்களா போஸ்டர் டிசைன் வச்சுக்கோங்களேன். போஸ்டர் டிசைன் ஃபிக்மான்னு போட்டிங்கனாவே
உங்களுக்கான டாப் ஃபைல்ஸ் டேக்ட் அஸ் போஸ்டர். போஸ்டரில் என்னென்ன டேக் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வரும். இருக்கு. ஸோ வந்து இது எல்லாமே போஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல அதில் போஸ்டர் சொல்லி டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லா டிசைனுமே வருது. ஸோ பண்ணுங்க. ஸோ வந்து இது ஃபிக்மா கம்யூனிட்டிலேருந்து இருக்கிற ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது லேண்டிங் பேஜாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து நீங்கள் எடிட்டபிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை கேட்குதா? கேக்குதுண்ணா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் கேன்வா யூஸ் பண்ண சொன்னீங்களா? கேன்வாவில் ஆல்ரெடி ப்ரீ டெம்ப்ளேட்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸும் ஆல்ரெடி ஃபிக்மாவில் இது ஒரு டிசைனுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 50 போஸ்டர் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே எடிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண இதே போஸ்டர் தான் இதை வந்து யூஸ் பண்ணும். எப்படி சொல்கிறது, இந்த ஐடியா எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா எடுத்துட்டு இல்லை காம்போனன்ட். ஸோ வந்து இதை இப்போ நீங்கள் இந்த கார்ட்ஸை பண்ண சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களே. ஸோ இந்த மாதிரி மொபைல் வச்சு இந்த கார்ட்ஸ், இந்த ஹார்டின், இந்த ஷேப்ஸ்லாம் எடுத்துனால. ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் இந்த மாதிரி டிசைன் வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். நீங்களே ஒரு நார்மலாக ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு நார்மலாக ஒரு போஸ்டர் டிசைனுக்கான செக்ஷனை போட்டுட்டு ஸோ இந்த இதுவில் வந்து எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டிசைனில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும் சொல்லி இங்கேருந்து மூவ் பண்ணி உங்கள் டிசைனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல வேணா இப்படி பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும்? கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல சொன்ன வைக்கும். கண்டிப்பா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே எடிட்டபிளாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதை வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இந்த கார்டு வேணும்னா இந்த கார்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கார்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிசைன் கார்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுவே இப்போ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுடைய டிராஃப்டில் தான் சேவ் ஆகும். ஸோ வந்து இது ஒரிஜினல் எடிட் பண்ண மாதிரி இல்லை, உங்கள் சைடில் இருக்க ஒரு ஆஃப்லைனில் எடிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கார்ட்லேருந்து ஓகே, இப்போது வந்து இந்த கார்டில் எனக்கு இந்த பட்டன் பதில் இந்த மாதிரி கலர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக சொல்லி இந்த மாதிரி என்ன ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணிக்க. ஓகேண்ணா, சரி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ண்ணா இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து.
ஓகே. இல்ல இந்த மாதிரி ஓகேண்ணா. எடுத்து இது என்ன அர்ஜென்ட்டா பண்ண சொல்லி நீங்க லேர்ன் பண்ண சொல்லி நீங்களே பண்ணுங்க. நீங்க டிசைனா எடுத்து பண்ணிட்டால டிசைன் பார்த்துட்டு அதை வச்சு பண்ணுங்க. பட் ஆனா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன், யூஸ் பண்ணலாம்னு. நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு கத்துக்க முடியும். ஓகே. இந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? லைக் 12 மெம்பர்ஸ் கிட்ட வருவாங்க. பட் இன்னைக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க, 2-3 பேர். சரி, ஓகே. அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, ஓகே. அந்த டாஸ்க் மாதிரி நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருக்கோம். டாஸ்க் மாதிரியா? நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் பர்டிகுலர். ஓகே. இன்ஸ்டாகிராம் போஸ்டர் மாதிரி பண்ணி எடுத்துனாங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்டர் டாபிக் ஏதாவது பண்ணலாம். டாபிக் பேஸ்ட் ஆன் சரி இதுலயே பண்ணுங்க, உங்க கோல்டன் நாட் ஃபவுண்டேஷன். ஓகே ஓகேண்ணா, ட்ரை பண்றோம்ண்ணா. இன்ஸ்டாகிராம் போஸ்டர் ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. அதுக்கான ஐடியாஸ் டீம்ஸ் எல்லாமே நீங்க அந்த 2 வெப்சைட்ல இருந்து பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அதுல நெட் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பா. அதே சரிண்ணா, மாதிரி ஓகேண்ணா. நீங்க இருக்கிற ஃபிக்மால டூல்ஸ் நிறைய இருக்கும். ஃபிக்மால சைடில் இருக்க டூல்ஸ் மாதிரி தான் அதை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆன்லைனில், யூடியூப்ஸில். அதை வந்து பாருங்க ஃப்ரீயாக இருக்க டைமில். ஓகேவா? ஓகேண்ணா, ஷூர். அந்த எல்லா டூல்ஸுமே எப்படி யூஸ் பண்ணணும், ஓகே, எப்படி ட்ராப் ஷேடை கொடுக்கணும், எப்படி ரேடியஸ் நான் ஏற்கனவே பண்ணி காட்டினேன், ரேடியஸ் எப்படி செட் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் தெரியும்ல. ஆல்ரெடி நீங்கள் போஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெக்ஸ்ட் எப்படி வைக்கணும், கலர் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வைக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்று மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி ஒரு வீடியோஸ் என்னன்னு ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. ஓகேவா? கேக்குதா? சரி, ஓகே. ஓகே, கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இல்ல பசங்க வேற டவுட் இருக்கா? புரியல. இல்ல வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணா, டவுட்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஓகே தானா? ஓகே. எடுத்தது ஓகேவா இல்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ண அந்த மாதிரி எதனா சஜஷன்ஸ்? இல்லண்ணா, ஓகே தானா. நாங்க நெக்ஸ்ட் டைம் நாங்க பண்ணிட்டு வரோம். நீங்க எங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு நம்மளா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் கூட நெக்ஸ்ட் டைம் மோர் ஐடியா சொல்லுங்கண்ணா. லைக் எல்லாமே ஒரு ஸ்கிராச்ல இருந்து பண்ற மாதிரி. ஓகே. ஓகேண்ணா. இப்போ பேசிக்ஸா என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். பேடிங், ஸோ எப்படி ஃப்ரேம் வைக்கட்டு, அதுக்கடுத்து அதில் எப்படி ஒரு ஒயர் ஃப்ரேம்னா எப்படி இருக்கும், ப்ரோட்டோடைப்னா எப்படி இருக்கும், மார்க்அப்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுக்கடுத்து பேடிங், மார்ஜின். ஸோ வந்து ஒரு கண்டென்ட்டை சுற்றி இருக்க பேடிங், மார்ஜின், ஸோ பார்டர், அதை பற்றி பார்த்தோம். ஸோ தென் ஆக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி அசெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ப்ளஸ் வந்து வெப்சைட்டோடைய இமேஜஸ் மேலே எப்படி ஒரு கண்டென்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பேசிக்ஸ் மட்டும் இப்போ பார்த்துருக்கோம் பியூர். ஓகேவா? ப்ளஸ் வந்து குரூப்பிங் பார்த்தோம். குரூப்பிங் ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு டிசைன்
ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறதுன்னு வேணா சொல்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணா, டன்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. சொல்லுங்க. தேங்க்ஸ் சொன்னண்ணா, புரிஞ்சது நல்லாவே. ஓகே ஓகே ஓகேண்ணா, கிளாஸ் முடிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே உங்களுக்கு பண்ணுங்க, பட் ஆனாலும் ஒரு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஓகே. நீங்க பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கா? ஸோ ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. சரி, ஓகே, கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ்ண்ணா, கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. ஓகே, பாய் கைஸ். பாய் பாய். பாய்.